பொது வாழ்க்கையில் இருக்கும் தாவேகாவுக்கு பல்வேறு சங்கடங்கள் நேரலாம் என்றும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய துணிவு தாவேகாவுக்கு அவசியம் என்றும் திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். அரியலூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற வீரமணி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு சரியானது என தெரியவில்லை என்று கூறினார். கரூர் சம்பவத்தின் போது விஜய் அவசரமாக வீட்டிற்கு சென்று தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என விமர்சித்த வீரமணி, பொது வாழ்க்கையில் இருக்கும் தாவேகாவுக்கு பல்வேறு சங்கடங்கள் நேரலாம் என்றும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய துணிவு தாவேகாவுக்கு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது வாழ்க்கைக்கு வந்தோமோ அப்பவே பார்த்தீங்கன்னா கலைஞரோ அண்ணாவோ தந்தை பெரியாரோ திராவிட கழகத்தாரனோ மற்ற யாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. போறாங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் சங்கடங்கள் நேரலாம். அது நியாயமானதா தவறானதா? ஆனா அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் தன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நல்ல அறிவுரையும் சொல்லி கட்டுப்பாடு உள்ள ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டியதுக்கு பதிலாக இன்றைக்கு கட்டுப்பாடு இழந்ததை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சொன்னார். இது அவருடைய கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பொது வாழ்க்கைக்கும் பொது ஒழுக்கத்துக்குமே விரோதம்.